அணில் ராகி சேமியாவில் இன்ஸ்டண்ட்டான இடியாப்பம் செய்யலாங்க. சேமியாவை ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கொட்டிக்கோங்க. அதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை ஊற வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இது ஊறணும். இப்போ இட்லி தட்டில் புளிஞ்சி எடுத்து போட்டு வேக வச்சிடலாம். அதுக்குள்ளார தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மூடி தேங்காய், 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி தேங்காய் பால் 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷத்தில் இடியாப்பம் வெந்துருங்க. இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டி வச்சுருக்க தேங்காய் பாலை எடுத்து ஊற்றி சர்வ் பண்ணோம்னா ராகி இடியாப்பம் ரெடிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இது மேலேயே தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நன்றி.